இது மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ஒரு சீட். ரஃப்லி இந்த சீட் மட்டுமே 2.5 lakhs வருது. இதுல இருக்க இந்த கிளாஸஸே இப்போ நாளைக்கு யாராவது கல்லே விட்டு எறிகிறாங்க, இமீடியட்டா பர்ஸ்ட் ஆயிலாம் விழுந்துறாது. இப்போ நீங்க இதுல இருக்கீங்க படுக்கலாங்க போது இது வந்து 2.5 feet வரும். இப்போ வீட்லயும் இதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2.5 feetல விழுந்துருவோமா விழுந்துட மாட்டோமான்னு பயப்படாம இருக்கிறதுக்கு இது அதுக்கான ஸ்டாண்ட். ஓகே. ஃபர் ஃபினிஷ் இருக்குன்னா கையை கிழிக்காம. ஸோ இப்போ ரெக்லைன் பண்ணுறதுக்கு இது பாருங்க. ஸோ இதை கீழே தள்ளினா கீழே போயிடும். இதில் சாஞ்சு எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது பாருங்கள். பெட்டே தேவையில்ல போலிங்க. சும்மா ஜெம்முன்னு இப்படி சாஞ்சு படுத்துக்கலாம். இந்த பட்டன் வந்து இதை அழுத்தினோடனே ஃபேன் ஸ்பீட் 3 லைட் எரியுது பாருங்கள். ஸோ இங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா, இங்கே ஏசி காற்று வருது சில்லுன்னு. ஸோ நம்ம சீட்லலாம் ரொம்ப நேரம் சாஞ்சு உட்காந்த பிறகு ஈரமாயிடும் ஷர்ட்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏசி வெண்ட் இங்கேருந்து வர மாதிரி காற்று நல்லா குழுன்னு வர மாதிரி வச்சுருக்காங்க. ஃபேன் ஸ்பீட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். உங்களுக்கு மசாஜ் ஃபெசிலிட்டி. ஓ ஓகே. ஆஹா சார் பயங்கரமாக இருக்குது சார். ஓகே, வென்டிலேட்டரோட மசாஜ் கொடுக்கும்போது முதுகெல்லாம் இப்படி பிடிச்சி அழுத்தி உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் இருக்கும் பின்னாடி. ஆமாம். இது பாருங்கள், ரீடிங் லைட் இது ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அழுத்தும் போது நம்ம ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வச்சுருந்தா அது வந்துடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பட்டன் அழுத்தினா பின்னாடி போயிடும். இதில் லிஃப்ட் இருக்குது, மைக் இருக்குது, வெளியில் தெரியாது, லைட் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, கம்ஃபர்டான ரிக்ளைனிங் சீட் இருக்குது, ஒருத்தர் நல்லா படுக்கிற மாதிரி பெட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு கேம்பைனிங் சீட் இருக்குது, அதுக்கு லைட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து A to Z இன்றைக்கி ஹைடெக் எலெக்ஷன் கம் பர்சனல் கேரவேன். இது கேரவனில் இந்த பட்டன் தான் அந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணக்கூடிய பார்ட். ஓகே, அந்த டனல் சீன் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த சன்ரூஃப் ஓப்பன் ஆயிருச்சா. ஸோ இப்போ நம்ம மேலே எப்படி ஏறி பார்ப்போம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அழுத்தினா இது கீழே வந்து இது வந்து லிஃப்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ மேலே ஏறி எப்படி நின்னாருன்றதை இதுலேயே உங்களுக்கு தெரியும். இது வந்துருச்சா. ஸோ இப்போது இது மேலே நம்ம ஏற போகிறோம். இப்படி ஏறினோடனே பாதி தூரம் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுவோம், பாதி தூரம் முகம் தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம நின்று பேசணுன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த அப்புன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ரெடி, 1 2 3. ஸோ விஜய் அவர்கள் இப்படி தான் இந்த கேரவன் மூலிமா மேலே வந்து பீப்புளை பார்த்து அட்ரஸ் பண்ணார். அந்த மூமெண்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அழுத்தும் போது செம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுங்க. ஆனால் டவுன் அழுத்தும் போது ரொம்ப ஸ்லோவாக வருது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக காமாக கூப்பிட்டு வராங்க. ஸோ நம்ம இறங்கிட்டோம். ஸோ இந்த அப் பட்டன் மூலிமா தான் இது லிஃப்ட் மேலே ஒர்க் ஆகி மேலே வருவோம். மேலே வந்தோடனே விஜய் சார் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. செமையாக இருக்குல்ல பார்க்கும்போது. இப்போ தொங்கிட்டு வராங்க நிறைய பேர். நாங்கள் என்ன பண்ணோம்னா, நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. பேசிக்காக தொங்குறதுக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கரெக்டான டிசைனிங்கில் கம்பியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியெல்லாம் தொங்க முடியாது. உங்களுக்கு ஐடியா இருக்காது அப்படி தொங்கணும்னு. இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு கரெக்டாக ஒரு 2.5 அடிக்கு ஒரு துண்டை வச்சு நீங்கள் தொங்கணும். ஓகே. ஸோ துண்டை போட்டு தொங்கும் போது அட்வான்டேஜ் என்ன, ஏதாவது பிறகு இடிக்க போனால் கூட நீங்கள் கீழே ஊச்சிக்கலாம். இதே கம்பி இல்லைன்னா நீங்கள் தொங்குற மாதிரியே ஆகிடும். இதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா இதுக்கு ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் தாராளமாக இதில் ஒரு 4-5 hours ட்ராவல் பண்ணலாம். ஓகே, கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் உட்காந்துக்கலாம். இங்கே ரொம்ப குஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது.